அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் உணவும் ரசாயனமும் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் டி ஜெயராஜசேகர் அவர்கள். உணவு உண்ணுதல் என்பது உயிரினங்களின் அடிப்படை தேவையாக இருப்பதால் ஆதிகாலம் தொட்டு நம் முன்னோர்கள் உணவை தேடி உண்டு வந்துள்ளனர். சுமார் 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆதிகால மனிதர்கள் ஆற்றலுக்காக பழங்கள், இலைகள், கிழங்குகள், விதைகள் போன்ற தாவர உணவுகளை சேகரித்து உண்டனர். சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையாடி வாழ்ந்த நம் முன்னோர்கள் வேட்டையாட நுணுக்கமான கருவிகளை பயன்படுத்தினர். இறைச்சிக்காக விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் பழக்கம் உருவானது. நெருப்பை கண்டுபிடிக்கும் முன் உணவை வேக வைக்காமல் அப்படியே உண்டனர். இந்த காலகட்டம் வரை உணவை வேண்டிய போதெல்லாம் தேடி உண்டனர். சுமார் 1 மில்லியன் முதல் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது நெருப்பு கண்டுபிடித்த பிறகு உணவை சமைத்து உண்ணும் பழக்கம் ஏற்பட்டது. உணவு மிருதுவாகி செரிமானத்திற்கு ஏற்றதாக மாறியது. இது மூளையின் வளர்ச்சிக்கும் சமூக உணவு கலாச்சார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றியது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாய யுகத்தில் மனிதர்கள் வேளாண்மையில் ஈடுபட்டு உணவு உற்பத்தி செய்ய பழகினர். தானியங்கள், காய்கறிகள் மற்றும் இறைச்சி உணவுகளை உணவாக உட்கொண்டனர். நிலையான உணவு கிடைக்க ஆரம்பித்த விவசாய யுகத்தில் காலை, மதியம், இரவு என உணவுக்கான திட்டமிடல் மெல்ல மெல்ல தோன்றியது. இந்தியாவில் உணவு உண்ணும் பழக்கம் எப்போது உருவானது என்பதை புரிந்து கொள்ள மனிதர்கள் இங்கு எந்த காலத்திலிருந்து வாழ்கிறார்கள் என்பதையும் அவர்களின் உணவியல் மாற்றங்களையும் பார்க்க வேண்டும். மத்திய பிரதேசத்தில் உள்ள நெந்தல்கால் மற்றும் பிம்பெத்தா போன்ற இடங்களில் காணப்பட்ட குகை ஓவியங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால இந்தியர்கள் கிழங்குகள், பழங்கள், விதைகள் போன்றவற்றை சேகரித்தும் மாமிசத்திற்காக வேட்டையாடியும் உணவு உட்கொண்டதை காட்டுகின்றன. மேகாலயா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களில் உள்ள வரலாற்று சான்றுகள் இந்தியாவில் கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 முதல் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்துஸ் நதி நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள் கோதுமை, உளுந்து, துவரை போன்றவற்றை பயிரிட்டு இருந்தனர். மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி உண்டு வாழ்ந்தனர். இறால், மீன், கோழி, பசும்பால், தயிர் போன்றவற்றையும் முக்கிய உணவாக எடுத்துக்கொண்டனர். கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 முதல் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வேத காலத்தில் உணவு பெரும்பாலும் விவசாயத்தையும் கால்நடைகளையும் சார்ந்தே இருந்தன. கோதுமை, அரிசி, பருப்பு, பால், தயிர், மோர் போன்றவை முக்கிய உணவாக இருந்தன. இந்த காலத்தில் ஆகார சாத்வீகம், ராஜசிகம் மற்றும் தாமசிகம் ஆகிய 3 குணங்களுக்கு ஏற்ற வகையில் உணவு வகைகள் பிரிக்கப்பட்டிருந்தன. வேத காலத்தில் பகல் தொடங்கும் முன் காலை, சூரியன் அஸ்தமிக்கும் முன் மாலை என 2 வேளை நம் முன்னோர்கள் உணவு உட்கொண்டதாக அறியப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 முதல் 500 ஆண்டுகளுக்கு முன்பு மௌரியர்கள், குப்தர்கள் மற்றும் சதவாகனர்கள் காலத்தில் உணவு சமைக்கும் முறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. இனிப்பு வகைகள், பால் சார்ந்த உணவுகள் முக்கிய இடம் பெற்றன. நகரங்கள் வளரத் தொடங்கிய மௌரியர்கள் மற்றும் குப்தர்கள் காலத்தில் தினசரி உணவு உண்ணும் முறைகள் தெளிவாகின. சில வரலாற்று ஆதாரங்களில் அரசர்கள் 3 முறை உணவு உண்டதாக தகவல்கள் காணப்படுகின்றன. 7ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான சோழ, பல்லவ மற்றும் முகலாய ஆட்சி காலத்தில் விவசாயம் மற்றும் வணிக வளர்ச்சியால் 3 வேளை உணவு நிலை பெற்றதாக ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக இட்லி, கஞ்சி போன்றவை காலை உணவாகவும், சாதம், குழம்பு போன்றவை மதிய உணவாகவும், கலந்த சாதம் அல்லது லேசான உணவு இரவு உணவாகவும் தென்னிந்தியர்களால் உட்கொள்ளப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் தொட்டு மேற்கத்திய நாடுகளைப் போன்று பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்ற உணவு உண்ணும் முறை உருவாக தொடங்கியது. வேலை செய்யும் நேரங்களை மையமாக கொண்டு உணவுக்கான நேரங்கள் திட்டமிடப்பட்டன. இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பாலானோர் இந்த 3 வேளை உணவு உண்ணும் முறையை பின்பற்றுகின்றனர். சங்க காலத்தில் தமிழர்கள் 2 வேளை உணவு உண்டதாக சங்க இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். அரிசி, கஞ்சி, இளநீர் போன்ற எளிய காலை உணவினையும் அரிசி, பருப்பு, இறைச்சி, மீன், புலால் மற்றும் பழங்கள் கொண்ட இரவு உணவையும் உட்கொண்டுள்ளனர். சோழ, பாண்டிய காலத்தில் 3 வேளை உணவு நிலை பெற்றதாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. விஜயநகர மற்றும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் கடலைப்பருப்பு, நெய், எண்ணெய், மிளகு போன்ற மசாலா பொருட்களின் பயன்பாடு உணவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இரும்பு, செம்பு பாத்திரங்களில் உணவு சமைப்பது வழக்கமாக இருந்தது. பாயாசம், பலகாரம் மற்றும் சூடான பானங்கள் அரண்மனை உணவுகளாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன.
உணவுகளில் உள்ள ரசாயனங்கள் பற்றிய அறிவு முற்றிலும் சமீபத்திய ஒன்றல்ல. பண்டைய காலத்திலேயே அதன் அடிப்படை அறிமுகமானது. ஆனால் உணவில் உள்ள ரசாயனத்தை ஒரு அறிவியல் கோணத்தில் ஆராய்தல் என்பது சமீபத்திய வளர்ச்சி. பண்டைய இந்தியா, சீனா, கிரேக்கம், எகிப்து போன்ற நாகரிகங்களில் உணவே மருந்து என்ற கோட்பாடு இருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை போன்ற திணை அடிப்படையிலான உணவு பழக்கமும் சுவைகள் பற்றிய அறிவும் பண்டைய தமிழர்களிடம் இருந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. உணவு எரிந்து உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது என்று உணவின் ஆற்றல் மாற்றம் குறித்த ஆராய்ச்சியினை முதலில் விளக்கியவர் பிரெஞ்சு நாட்டு விஞ்ஞானி ஆந்தோனி லாவோசியே. உணவு என்பது வெறும் வயிறு நிரப்பும் பொருள் அல்ல, அது உடலில் வேதியியல் மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை அறிவியல் அடிப்படையில் நிரூபித்தார் ஆந்தோனி. 1770ஆம் ஆண்டு கார்ல் வில்ஹெம் ஸ்கெலி வைட்டமின் சியை கண்டறிந்தார். 1840ஆம் ஆண்டு ஜஸ்டஸ் வான் லெபிக் பசும்பாலில் உள்ள புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் பற்றிய தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். வில்பர் ஓலின் அட்வெர்டர் 1890ஆம் ஆண்டு உணவில் உள்ள கலோரிகள் பற்றிய கோட்பாடுகளை உருவாக்கினார். காஷ்மீரி பங்க் வைட்டமின் என்ற வார்த்தையை முதலில் 1912ஆம் ஆண்டு பரிந்துரைத்தார். ஃபிரெடரிக் ஹாப்கின்ஸ் 1929ஆம் ஆண்டு வைட்டமின்கள் மனித உடலுக்கு அவசியம் என்பதை நிரூபித்தார். 1940ஆம் ஆண்டு முதல் உணவுப் பொருட்களில் ரசாயன மாற்றங்கள் மற்றும் செயற்கை உணவு பதப்படுத்துதல் பற்றிய ஆராய்ச்சி வளர்ச்சியடைந்தது. வாழும் இடத்தின் அடிப்படையில், அதாவது திணை அடிப்படையிலான உணவு உண்ட தமிழர்கள் உணவே மருந்து என்ற கோட்பாடுடன் வாழ்ந்து வந்தனர். நெய், தேன், புளி, மஞ்சள், மிளகு, இஞ்சி போன்ற உணவுப் பொருட்கள் மருத்துவ உணவாக பயன்படுத்தப்பட்டன. உணவை வேக வைக்கும் அளவு நிர்ணயம் மற்றும் உணவில் உள்ள உயிர்ச்சத்து பற்றிய அடிப்படை அவர்களுக்கு இருந்துள்ளது. உணவில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் பற்றிய அறிவு வளர்ச்சியே சித்த மருத்துவம். 7ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் உப்பு சேர்த்தும், காய்ச்சி குளிர்வித்தும், எண்ணெயில் ஊற வைத்தும், நாட்டு மருந்துகள் சேர்த்தும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருந்தனர். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் உணவு பற்றிய அறிவியல் ஆய்வுகள் தொடங்கின. உணவில் உள்ள ரசாயனங்கள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. சித்தர்கள் அவர்கள் பயன்படுத்திய சில உணவுப் பொருட்களின் வேதியியல் மாற்றங்களை ஆராய்ந்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் தமிழர்கள் தங்கள் சமையலில் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நன்னாரி, வெல்லம், பன்னீர் போன்ற உணவுப் பொருட்களையும் உடலுக்கு உஷ்ணம் தரும் மிளகு போன்ற உணவுப் பொருட்களையும் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். 20ஆம் நூற்றாண்டில் 1960 மற்றும் 70ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் நிகழ்ந்த பசுமை புரட்சியின் விளைவாக வேதியியல் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அரசு ஆய்வகத்தில் உணவு பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு உணவில் உள்ள ரசாயனம், ஊட்டச்சத்து மற்றும் வேதியியல் குறித்த ஆராய்ச்சிகள் நடைபெற்றன. பட்டாணி, பாகற்காய், இனிப்பு அடங்கிய உணவுப் பொருட்களை ரசாயன முறையில் பாதுகாக்கும் பதப்படுத்துதல் தொழில் வளர்ச்சியடைந்தது. தற்போது இந்தியாவில் உணவுப் பொருட்களில் ரசாயனங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அவர்கள் சட்டங்களை இயற்றினர். ரசாயனமில்லா பசுமை விவசாயம் மற்றும் ஆரோக்கிய உணவுப் பொருட்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றன. செயற்கை ரசாயன உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் உணவு பாதுகாப்பு ஆய்வுகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் போன்ற நிறுவனங்கள் மூலம் அதிகமாக நடத்தப்படுகின்றன. தற்போது உணவில் உள்ள ரசாயனங்கள் நுண்ணிய முறையில் ஆய்வு செய்யப்படுகின்றன. உணவில் கெடுதல் ஏற்படுத்தும் ரசாயனங்கள் பற்றிய ஆராய்ச்சிகள் மிகுந்து வருகின்றன. மரபணு மாற்ற உணவுகள் மற்றும் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ரசாயனங்களை பயன்படுத்தி செயற்கை உணவுப் பொருட்கள் மற்றும் குறைந்த கொழுப்பு உணவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ரசாயனங்களை இயற்கையாக கொண்ட உணவுகளை குறைவாக உண்ணும் போதும், கெட்டுப்போகாமல் இருக்கவோ, நிறமியாகவோ, சுவை கூட்டியாகவோ, செயற்கையாக கலக்கப்படும் ரசாயனங்கள் கொண்ட உணவுகளை மிகுதியாக உண்ணும் போதும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முட்டை, பால், பருப்பு, மீன், சோயா போன்றவற்றில் உள்ள புரதச்சத்து குறைவதால் குவாசியோர்கர், மரஸ்மஸ் போன்ற நோய்கள் உண்டாவதுடன் உடல் வளர்ச்சியும் பாதிக்கும். அரிசி, கோதுமை, கிழங்கு, வாழைப்பழம் போன்றவற்றில் உள்ள கார்போஹைட்ரேட் குறைவதால் ஆற்றல் குறைவு, உடல் சோர்வு மற்றும் உடல் எடை குறைவு ஏற்படும். கொழுப்புச்சத்துள்ள நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மீன் போன்ற உணவுகளை தவிர்ப்பதால் தோல் உலர்ச்சி, இரத்த அழுத்த குறைவு, உடல் மற்றும் தசை பலவீனம் ஏற்படலாம். வைட்டமின் ஏ உள்ள காலிஃப்ளவர்
கொத்தமல்லி, கேரட் போன்ற உணவுகளை தவிர்ப்பதால் சரும பிரச்சனையில் ஏற்படலாம். நெல்லிக்காய், பருப்பு, கோதுமையில் காணப்படும் தயமின் அதாவது வைட்டமின் B1 குறைபாடு பெரி நரம்பியல் கோளாறு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இறைச்சி, முட்டை, பால் ஆகியவற்றில் காணப்படும் கோபாலமின் அதாவது வைட்டமின் B12 இரத்த சோகை, நினைவாற்றல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸ்கர்வி, இரத்த கசிவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை, நெல்லிக்காய், தக்காளி போன்றவற்றில் உள்ள அஸ்கார்பிக் அமில குறைபாடே காரணம். அஸ்கார்பிக் அமிலம் என்பது வைட்டமின் C. எலும்பு மெலிவு, தசை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வெயில், மீன், முட்டை போன்றவற்றில் உள்ள வைட்டமின் D குறைபாடே காரணம். பாதாம், நெய் போன்றவற்றில் உள்ள வைட்டமின் E குறைபாடு தோல் மற்றும் கண் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை போன்றவற்றில் உள்ள வைட்டமின் K குறைபாடு இரத்த கட்டி பிரச்சனை, அதிக இரத்தப்போக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இரத்த சோகை, சோர்வு, தலைச்சுற்றல் பிரச்சனைகளுக்கு முருங்கைக்கீரை, வாழைப்பழம், கோழி இறைச்சி போன்றவற்றில் உள்ள இரும்பு சத்து குறைபாடு காரணமாக அமைகிறது. எலும்பு பலவீனம், பற்கள் சேதம் ஆகிய பிரச்சனைகளுக்கு பால், மோர், பருப்பு போன்றவற்றில் உள்ள கால்சியம் குறைபாடு காரணமாக அமைகிறது. பருப்பு, அவகேடா, சோயா போன்றவற்றில் உள்ள மெக்னீசியம் குறைபாடு மன அழுத்தம், தசைவலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உப்பு, கடல் உணவுகளில் உள்ள சோடியம் குறைபாடு இரத்த அழுத்த குறைவு, தசை பலவீனம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். வாழைப்பழம், உருளைக்கிழங்கு போன்றவற்றில் உள்ள பொட்டாசியம் குறைபாடு இரத்த அழுத்த அதிகரிப்பு, தசை மடங்கள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பச்சைக்கீரை, பருப்பு, முட்டை போன்றவற்றில் உள்ள ஃபோலிக் ஆசிட் கர்ப்பம் தரித்த பெண்களுக்கு பிரசவ பிரச்சனை, இரத்த சோகை பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இன்றைய காலத்தில் செயற்கை ரசாயனங்கள் மற்றும் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு சேர்மங்கள் சேர்க்கப்பட்ட உணவுகளை பயன்படுத்துவதால் பல உடல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இயற்கையான பாரம்பரிய தமிழ் உணவு நவீன தொழில்நுட்பங்களால் மாற்றமடைந்து ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிப்பதாக மாறி வருகிறது. பிரியாணி, சிக்கன் 65, நூடுல்ஸ் போன்ற உணவுகளில் சேர்க்கப்படும் மோனோசோடியம் குளுட்டமேட் என்ற ரசாயனம் தலைவலி, மனநிலை மாற்றம் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற உடல்நலக் குறைபாடுகளை உண்டாக்க வாய்ப்புள்ளது. இனிப்பு சுவை வழங்கும் அஸ்பர்டேம், சாக்கரின் மற்றும் சுக்ரலோஸ் சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் இனிப்பு பொருட்களை நீண்ட காலம் பயன்படுத்துவதால் சர்க்கரை நோய் மற்றும் மன அழுத்தம் உண்டாக்க வாய்ப்புள்ளது. பொட்டாசியம் சோர்பேட் மற்றும் பொட்டாசியம் பென்சோயேட் சேர்க்கப்பட்ட ஜாம், ஊறுகாய், பாகற்காய் ஜூஸ் போன்றவை சிறுநீரக பாதிப்பு மற்றும் ஹார்மோன் மாற்றம் உண்டாக காரணமாக அமையலாம். டீ, காஃபி மற்றும் பொரித்த உணவுகளில் உள்ள அக்ரிலமைட் நரம்பு பாதிப்பினையும் புற்றுநோய் அபாயத்தினையும் அதிகரிக்க செய்யலாம். பதப்படுத்தப்பட்ட பன்றி இறைச்சி மற்றும் தொத்திறைச்சி, ஆங்கிலத்தில் தொத்திறைச்சியை சாசேஜ் பேக்கன் என்று கூறுவார்கள், ஆகியவற்றில் காணப்படும் சோடியம் நைட்ரேட் போன்ற நைட்ரேட் சார்ந்த வேதிப்பொருட்கள் குடல் புற்றுநோய் மற்றும் இரத்த அழுத்தம் உண்டாக்க வாய்ப்புள்ளது. கேக், ஐஸ்கிரீம் மற்றும் வண்ண இனிப்பு வகைகளில் காணப்படும் செயற்கை நிறமிகள் தோல் அலர்ஜி மற்றும் மாரடைப்பு அபாயத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக குழந்தைகள் விரும்பி உண்ணும் ஜெல்லி, பெரியவர்கள் பருகும் சோடா ஆகியவற்றில் சேர்க்கப்படும் ரெட் 40 E129 என்ற சிவப்பு நிற செயற்கை நிறமி குடல் கோளாறுகளை ஏற்படுத்தலாம். இந்த நிறமி குழந்தைகளை அதீத பரபரப்புடன் இருக்க வைக்கும். ஆப்பிள் மற்றும் திராட்சை போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளில் பூசப்படும் அல்லது சேர்க்கப்படும் மெழுகு மற்றும் பாதுகாப்பு ரசாயனங்கள் பெண்களிடையே கருப்பை கோளாறினை உருவாக்கி எதிர்ப்பு சக்தியை குறைக்க செய்யலாம். சமையல் சுவையூட்டலுக்கு பயன்படுத்தப்படும் மர்ஜரின் மற்றும் பேக்கரி பொருட்களில் காணப்படும் ஹைட்ரஜனேற்ற கொழுப்பு சத்தினை அதிகரிக்க செய்து இதய நோயை உருவாக்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் உணவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் செயற்கை ரசாயனங்கள் பற்றியும் அதனால் ஏற்படும் சாதக பாதக விளைவுகள் பற்றியும் விரிவாக கேட்போம். பென்சோயிக் அமிலத்திலிருந்து பெறப்படும் சோடியம் பென்சோயேட் E211 என்ற குறியீடு கொண்ட ஒரு பதப்பொருள். இது பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது. கார்பனேற்றப்பட்ட பானங்கள், ஜாம், சாஸ், மருந்துகள், சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம் போன்ற உணவுகள் காலாவதியாகாமல் பாதுகாக்க இந்த சோடியம் பென்சோயேட் பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையாகவே உணவுகளை பாதுகாப்பு முறைகளை தேர்ந்தெடுத்தால் பென்சோயிக் அமில பயன்பாட்டை தவிர்க்கலாம். சீனி, உப்பு, எலுமிச்சை போன்றவை உணவுப் பொருட்களுக்கு இயற்கையாகவே பாதுகாப்பு அளிக்கும். உணவை குளிர்பதனத்தில் வைத்தல் கூட ஒரு நல்ல வழியாகும். சோடியம் பென்சோயேட் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதப்பொருள் என்றாலும் அதிகமாக உட்கொண்டால் சில தீவிர உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். வைட்டமின் C உடன் சோடியம் பென்சோயேட் சேரும்போது
பென்சீன் என்ற நிறமற்ற ஆவியாகும் நீர்ம பொருள் உருவாகும். இந்த கரிம வேதிப்பொருள் புற்றுநோய்க்காக, குறிப்பாக இரத்த புற்றுநோய்க்கான முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. சோடியம் பென்சோயேட் ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு அதிக பிரச்சனைகளை உருவாக்கும். சிலருக்கு தோலில் அரிப்பு, சிவப்பு தழும்புகள் உருவாக்கலாம். மூச்சு திணறல் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் சோடியம் பென்சோயேட் அதிகம் எடுத்துக்கொள்ளும் நபர்களுக்கு மன அழுத்தம், கவனக்குறைவு மற்றும் நரம்பியல் சிதைவு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்கின்றன. இது குழந்தைகளின் அதி இயக்கத்திற்கும் மூளை கிளர்ச்சி போன்ற நோய்கள் ஏற்படவும் காரணமாக அமையலாம். அதிகமாக நுகரப்படும் போது கல்லீரலும் சிறுநீரகமும் அதனை சுத்திகரிக்க இயலாமல் போகலாம். சுத்திகரிக்கப்படாத சோடியம் பென்சோயேட் நச்சு திரளாக மாற வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து சோடியம் பென்சோயேட் உள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் போது கல்லீரல் வீக்கம் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு கூட ஏற்படலாம். சோடியம் பென்சோயேட் நேரடியாக செல்களில் உள்ள டிஎன்ஏவை பாதிக்கும். இது வயதான தோற்றத்தையும் குறைபாடுகளையும் மனித உடலில் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நைட்ரைட் மற்றும் நைட்ரேட்டுகள். இயற்கையாக மண் மற்றும் தாவரங்களில் காணப்படும் நைட்ரேட்டுகள் உணவாக உட்கொள்ளப்பட்ட பின் உடலில் நைட்ரைட்டாக மாறுகிறது. அதாவது NO3 என்பது நைட்ரேட், NO2 என்பது நைட்ரைட், NO3 NO2 ஆக மாற்றப்படுகிறது. நைட்ரைட்டுகள் உணவில் சேர்க்கப்படும் செயற்கை வேதியியல் சேர்மங்கள். அதாவது NO2 என்பது உணவில் சேர்க்கப்படும் செயற்கை வேதியியல் சேர்மம். பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, முள்ளங்கி போன்ற பச்சை இலை காய்கறிகள், தர்பூசணி, வாழைப்பழம் போன்ற பழங்கள் மற்றும் குழாய்கள் மூலம் நாம் பருகும் நீர் ஆகியவற்றில் இயற்கையாகவே நைட்ரேட் உள்ளது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, மீன், பேக்கரி பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆகியவற்றில் நைட்ரேட்டுகள் செயற்கையாக சேர்க்கப்படுகின்றன. இயற்கை உணவுகளில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோயினை தடுக்கும். நைட்ரேட்டுகள் உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். நைட்ரைட்டுகள் வயிற்றில் நைட்ரோசமைன்கள் என்ற நச்சு கலவையாக மாறும்போது குடல் மற்றும் வயிற்று புற்றுநோயை உண்டாக்கலாம். கல்லீரலிலும் புற்றுநோய் உண்டாக வாய்ப்பு உண்டு. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் உட்கொள்வதால் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. அதிக நைட்ரேட்டுகள் உள்ள நீரை பருகுவதால் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. இரத்தத்தில் ஆக்சிஜன் சரியாக செல்லாமல் இருக்கும்போது இரத்தம் நீல நிறமாகும் ஆபத்தினையே ப்ளூ பேபி சிண்ட்ரோம் என்று கூறுகிறார்கள். உணவில் சேர்க்கப்படும் நைட்ரேட்டுகள் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இந்த நைட்ரேட்டுகள் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய கோளாறுகளை ஏற்படுத்தலாம். இரத்த நாளங்களில் அலர்ஜி, அதாவது ஆங்கிலத்தில் இன்ஃப்ளமேஷன் என்று கூறுவார்கள், இரத்த நாளங்களில் அலர்ஜி ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. அதிக நைட்ரேட்டுகள் உள்ள உணவை உட்கொள்ளும் போது நரம்பு செல்கள் பாதிக்கப்படலாம். இது தலைவலி, நினைவாற்றல் குறைவு, மூளை கோளாறுகள், கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சில ஆய்வுகள் நைட்ரேட்டுகளின் அதிக பயன்பாடு பெருங்குடல் நோயினையும் அல்சைமர் நோயினையும் ஏற்படுத்தும் என்று சில ஆய்வுகள் நம்மை எச்சரிக்கின்றன. அதிக நைட்ரேட் பயன்பாடு கருப்பையில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். கருத்தரிக்காமல் போவதற்கும் கரு களைவதற்கும் இது வழிவகுக்கலாம். சிறுநீரக கற்கள் உண்டாகவும் நைட்ரேட் பயன்பாடு வழிவகுக்கலாம். ஜீன்கள் மற்றும் மரபணு மாற்றத்திற்கும் நைட்ரேட்டுகள் காரணமாக அமையலாம். நைட்ரேட்டுகள் அதிகமாக உள்ள இயற்கை உணவுகளை சாப்பிடுவதும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மற்றும் துரித உணவுகளை அறவே தவிர்ப்பதும் நைட்ரேட்டால் நம் உடலில் ஏற்படும் பாதிப்பை குறைக்க செய்யும். வைட்டமின் சி அதிகம் உள்ள எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் நெல்லிக்காய் உட்கொள்வதால் நைட்ரேட் ஏற்படுத்தும் நைட்ரோசமைன்கள் தடுக்கப்படுகிறது. நம் வீட்டு குழாய் மூலம் வரும் நீரின் தரத்தினை அடிக்கடி பரிசோதிப்பதும் நைட்ரேட் பாதிப்பை தவிர்க்க உதவும். சோர்பிக் அமிலம் என்பது பொட்டாசியம் உப்பான பொட்டாசியம் சோர்பேட் C6H7KO2 என்ற வேதியியல் வடிவத்தில் பதப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மிட்டாய், பிஸ்கட், கேக், தயிர், பன்னீர் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பழம், முந்திரி போன்ற உலர் உணவுகள், ரொட்டி, கேக் போன்ற அடுமனை பொருட்கள், அதாவது பேக்கரி பொருட்கள், பூண்டு, தக்காளி உள்ள மசாலா பொருட்கள், இனிப்பு பொருட்கள், சாப்பாட்டிற்கு பயன்படும் பருப்புகள் மற்றும் பானங்கள் போன்ற உணவுப் பொருட்களில் பொட்டாசியம் சோர்பேட் பயன்படுத்தப்படுகிறது. பொட்டாசியம் சோர்பேட் சிலருக்கு ஒவ்வாமை மற்றும் உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தோல் உலர்வு, எரிச்சல் போன்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். வயிற்றில் எரிச்சல், வாயில் கசப்புணர்வு, ஜீரண தடை போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதிக அளவு பொட்டாசியம் சோர்பேட் நுகர்வு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம். மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம்.
சுவையை தூண்டச் செய்யும் மோனோசோடியம் குளுட்டமேட், ஆங்கிலத்தில் சுருக்கமாக MSG என்பார்கள். இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் குளுட்டாமிக் அமிலத்தின் சோடியம் உப்பாகும். இயற்கையில் பழங்கள், காய்கறிகள், பால் மற்றும் கடல் உணவுகளில் காணப்படுகிறது. மசாலா பொருட்களிலும், பீட்சா, பர்கர் போன்ற துரித உணவுகளிலும், பிஸ்கட், கேக் போன்ற பேக்கரி உணவுகளிலும் மோனோசோடியம் குளுட்டமேட் சேர்க்கப்படுகிறது. தக்காளி, பப்பாளி போன்ற பழங்களிலும், முள்ளங்கி, பீட்ரூட், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளிலும், மீன், இறால் போன்ற கடல் உணவுகளிலும், தயிர், பன்னீர் போன்ற பால் பொருட்களிலும் மோனோசோடியம் குளுட்டமேட் காணப்படுகிறது. மோனோசோடியம் குளுட்டமேட் சிலருக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சிண்ட்ரோமை ஏற்படுத்தும். மோனோசோடியம் குளுட்டமேட் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பண்டங்களை உண்ட பின்பு தலைவலி, சோர்வு, சிவந்த கண்கள், கண்களில் நீர் வடிதல் மற்றும் மூச்சுத் திணறல் போன்ற உணர்வுகள் ஏற்படுத்துதலையே சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சிண்ட்ரோம் என்று கூறுகிறோம். இந்த சுவை கூட்டி உணவுக்கு அடிமைப்படுத்தும் வகையில் கூடுதல் சுவை உள்ள உணவுகளை நம்மை தேடச் சொல்லும். அதாவது MSGயின் அளவு ஒவ்வொரு முறையும் கூடுதலாக இருக்கும் வகையில் நம் நா அதனை எதிர்பார்க்கும். மோனோசோடியம் குளுட்டமேட்டின் அதிக பயன்பாடு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்யும், நீரிழிவு பாதிப்பை ஏற்படுத்தும். மோனோசோடியம் குளுட்டமேட் சிலருக்கு ஒவ்வாமை மற்றும் உடல் வீக்கத்தை ஏற்படுத்தும். அதிக பயன்பாடு மூளையின் செயல்பாட்டினை பாதித்து நம்மை எளிதில் சோர்வடையவும் கவலையடையவும் செய்யும். ப்ரோபியோனிக் அமிலம் C3H6O2 இயற்கையாகவும் செயற்கையாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு கரிம அமிலம். பசும்பாலினை நொதிக்க வைப்பதன் மூலம், அதாவது தயிர் மூலமாக இயற்கையாகவும் செயற்கை முறையிலும் இந்த அமிலம் தயாரிக்கப்படுகிறது. புரோப்பனேட்ஸ் என்ற பெயரில் உணவுகளில் செயற்கையாக சேர்க்கப்படுகிறது. அதிகப்படியான ப்ரோபியோனிக் அமில பயன்பாடு நெஞ்சு மற்றும் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த அமிலம் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை பாதிப்பதால் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. நரம்பு மண்டல கோளாறுகளையும் புற்றுநோய் ஆபத்தையும் விளைவிக்கும் இந்த அமிலம் செயற்கையாக சேர்க்கப்படும் உணவுகளை குறைவாக பயன்படுத்தினால் நல்லது. இயற்கையாக இருக்கும் ப்ரோபியோனிக் அமிலம் உடலுக்கு எந்தவித பிரச்சனையையும் தராது. சுக்ரலோஸ், பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சிலோடுலின், ஹைப்போக்ளோரைடுகள், அஸ்கார்பைல் உட்பட பல ரசாயனங்கள் உணவுப் பொருட்களில் செயற்கையாக சேர்க்கப்படுகின்றன. மரச்செக்கு எண்ணெய், பாரம்பரிய அரிசி உணவுகள் மற்றும் கீரை போன்ற இயற்கை உணவுகளை அதிகம் சேர்ப்பதாலும், செயற்கை நிறம் கொண்ட இனிப்பு பண்டங்களை தவிர்ப்பதாலும் நம் உடலில் ஏற்படும் ரசாயன பாதிப்புகளை குறைக்கலாம். பாரம்பரிய முறையில் நம் வீட்டிலேயே உணவு சமைத்து சாப்பிடுவதும், கூடிய மட்டும் கரிம விவசாயம், பசுமை விவசாயம் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவுகளை பயன்படுத்துவதும் ரசாயனங்களை தவிர்ப்பதற்கான மற்ற வழிமுறைகள். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் குளிர்பானங்களை தவிர்த்து நெல்லிக்காய் மற்றும் பழங்கள் உள்ள பானங்கள், பால் மற்றும் தயிர் போன்ற பானங்களை கொடுப்பது நல்லது. பச்சை பயிறு, காய்கறிகள், கடலை போன்ற தானியங்களை கொண்ட உணவு முறைகளை குழந்தைகளிடத்தில் ஊக்குவிப்பது சாலச் சிறந்தது. உணவே மருந்து என்ற கோட்பாடினை நம் ஆதி தமிழர்கள் போல் நாமும் தொடர்ந்து பின்பற்றி ரசாயனங்களை தவிர்த்து வாழ்வோம். இதுவரை உணவும் ரசாயனமும் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் முனைவர் டி. ஜெய ராஜசேகர் அவர்கள்.